கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நம்ம ஆண்டவர் வல்லமை உள்ளவராக விளங்குகின்றார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கின்றார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். 41 வருஷம் கர்த்தர் ஒருவரே யெகோவா நிசி என்று நாமமுடைய வெற்றி தருகின்ற தேவன் சபையினுடைய ஊழியங்களையும் சபையினுடைய காரியங்களையும் சபையில் ஏற்படுத்தப்பட்ட தேவ மனிதர்களையும் கொண்டு ஆண்டவர் நடத்தி வந்திருக்கின்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த சத்தம்லாம் போத, சத்தம் அதிகமாக இருக்கணும். அல்லேலூயா. வெட்கப்படாதீங்க தயவு செய்து. ஆமென் அல்லேலூயான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். தேவ சபையே, உங்களையும் கொண்டு ஆண்டவர் தம்முடைய பலத்தினால தம்முடைய சத்துவத்தினால ஆண்டவர் உங்களை வைத்து சபையை நடத்துகிற தேவன். ஆமென் ஆமென். ஆண்டவர் நல்லவர் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். தமது ஜனத்துக்கு பலன் தருவார் என்ற செய்தியை உங்கள் முன் வைத்து தாவீதை குறித்து நாம் தியானிக்கும்படி இருக்கின்றோம். அபிஷேகம் பெற்ற தாவீது. எல்லாரும் சொல்லுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நான் தமிழ்ல தானே பேசுறேன், இல்லை வேற ஏதோ மொழி பேசுறேன்னா? ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் பெற்ற தாவீது, பலன் அடைந்த தாவீது. தேவ ஜனமே, இன்னைக்கு சபை எப்படி இருக்கு? இன்னைக்கு சபை எந்த நிலைமையை நோக்கி போய்கிட்டு இருக்கு? சபையில ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி தம்முடைய வல்லமையினால நிரப்பி அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் சபையை அலங்கரிக்க விரும்புகிறவராக இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்ற அபிஷேகம் அன்னைக்கு தாவீது பெற்றிருந்தார். ஆமென். இன்னைக்கு உங்களையும் சபையையும் சபையினுடைய ஊழியக்காரர்களையும் தம்முடைய அபிஷேகத்தை கொண்டு தம்முடைய வல்லமையை கொண்டு தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. என் கூட சேர்ந்து வந்துட்டே இருக்கணும். ஆமென். சிந்தையெல்லாம் திசை திருப்ப கூடாது. ஆவியில நிறைந்து தேவ சத்தியத்தை கேளுங்கள். கர்த்தர் செய்தியின் முடிவில் புது அபிஷேகத்தையும் புது வல்லமையும் கர்த்தர் அனுப்ப போகிறார். ஆமென். ஷபா ரக ரக ரத ரபா. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாட தொடங்கிவிட்டார். தொடக்கத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும் ஆவியானவர் உங்களை நடத்த விரும்பினார். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நடத்த விரும்பினது. கர்த்தருடைய வல்லமை உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அதிகமாய் ஊற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்னோடு சேர்ந்து வலது கையை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். இன்னைக்கு சபையில பலன் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறோம். பலன் இல்ல, பாட்டு பாடுவதற்கு பலன் இல்ல, கையை தட்டுவதற்கு பலன் இல்ல, முழங்கால் போட்டு ஜெபிப்பதற்கு பலன் இல்ல. நாம் பலவீனமான பாண்டமா இருக்கிறோம். இன்று இரவு கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய வல்லமை அனுப்பி உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவாவினாலே. முடிங்க வசனத்தை. எல்லாம் ஆகும், தேவனாலே கூடாத காரியம். அருமையான தேவ ஜனமே, சபையே, இன்னைக்கு நீ பலம் கொள்ளணும்னு விரும்புறாரு. நீ அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கணும்னு விரும்புறாரு. இன்று இரவு கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார்? தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் படிக்கிற பாடம் என்ன? தாவீது 1 சாமுவேலில் 16ஆம் அதிகாரத்தில் சாமுவேலை கொண்டு ஈசாய் வீட்டுக்கு அனுப்பி தாவீது அபிஷேகம் பண்ணினார். என்ன பண்ணாரு? என்ன பண்ணினார்? அபிஷேகம் பண்ணினார். 16ஆம் அதிகாரத்தில் தாவீத அபிஷேகம் பண்றாரு. 17ஆம் அதிகாரத்தில் தாவீதுடைய அபிஷேகத்தை அங்க நாம் பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்தை வீழ்த்துவது. இன்னைக்கு சபை
பலத்தின் மேல பலன் அடைய வேண்டிய சபை நம்முடைய சுய பலத்தினால வாழுகிறதுனால அந்த அபிஷேகத்துக்கு இடமில்லாம போயிட்டு, தேவன் அனுப்பின அபிஷேகம், தேவன் கொடுத்த அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில வேலை செய்யக்கூடாதபடி, அந்த கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ள வேலை செய்யக்கூடாதபடி சுய பலத்தினாலேயே நம்ம ஓடி 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 பழக்கப்படுத்திட்டோம். தேவ பிள்ளையே, இந்த 41ஆம் ஆண்டு நிறைவு ஸ்தோத்திர கூட்டம் முதல் நாளிலே உங்கள் மாமிசத்தை ஒழித்து விடுங்கள், மாமிசத்தின் கிரியைகளை அழித்து விடுங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவாவினால் எல்லாம் ஆகும். உங்க குடும்பம், உங்க கணவர், உங்கள் மனைவி, உங்க பிள்ளைங்க எல்லாருமே, குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தாவீதின் மேல் இறங்கின அபிஷேகம், கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், கர்த்தர் கொடுத்த வல்லமை இன்னைக்கு உன் குடும்பத்தில் இருந்தாதோ ஆசீர்வாதம், இல்லைன்னா ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு 41 வருஷம் சபை கடந்து வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா அதுக்கு சபையில காணப்படுகிற வல்லமை அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டாருன்னா, கர்த்தர் உங்களை அபிஷேகித்து தம்முடைய மந்தையில சேர்த்து கொள்ள சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆமென். சங்கீதம் 28:7 வாசிக்கும் போது, கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் என் பலனாயிருக்கிறார். சங்கீதம் 84:5 வாசிக்கும் போது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுது. சங்கீதம் 84:7 சொல்லப்பட்டிருக்கு, பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். ஆமென் சொல்லுவோமா? ஒரு சபைனா உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். ஆமென். சபை இன்னைக்கு பலத்தின் மேல பலன் அடைந்து வருஷத்தை எப்படி கடந்து வர்றோமோ, எப்படி நன்றி சொல்லி ஒவ்வொரு ஆண்டில நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோமோ, அந்த ஸ்தோத்திரம் செலுத்துற சபை பலத்தின் மேல பலன் அடைந்துகிட்டே போகணும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதாவது சபையில் 3 கூட்டம் இருக்கு. ஒன்று பலனா இருக்கிற கூட்டம். சொல்லுங்க. முதலாவது சபையில் 3 கூட்டம். நீங்க எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்கன்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒன்று பலனா இருக்கிற கூட்டம். இந்த கூட்டம் என்ன பண்ணுனா, ஆண்டவர் கொடுத்த பலனை அப்படியே மெயின்டைன் பண்ணும். மேலே ஏறவும் ஏறாது, கீழே இறங்காது. ஸ்தோத்திரம். அப்படியே 40லயே போகும் வண்டி. பலத்தில் சொல்றேன். அல்லேலூயா. பலத்தில் மேலே எழும்பாதபடி அப்படியே மெயின்டைன் பண்ண பலன் அடைகிற, பலனோடு இருக்கிற கூட்டம். ரெண்டாவது கூட்டம் பலத்தின் மேல் பலன் அடைந்து உயர்கிற கூட்டம். ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்னைய வரைக்கும் அவங்களுடைய அபிஷேகத்தை பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள வல்லமையை பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பா இருக்கும். எலியாவுக்கு கொடுத்த வல்லமை, எலிசாவுக்கு கொடுத்த வல்லமை, எலிசா காட்டிலும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க பெற்ற அபிஷேகத்தை கணக்கு போட்டு பார்த்தா பலத்தின் மேல் பலன் அடைகிற கூட்டம். மூணாவது கூட்டம் பலனே இல்லாத கூட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. பலன் உள்ள கூட்டம், பலத்தின் மேல் பலன் அடைகிற கூட்டம், பலன் இல்லாத கூட்டம். இன்னைக்கு சபையில ஆமென் கர்த்தருடைய பிள்ளைங்க, தேவ சன்னிதானத்தில் கூடுகிற பிள்ளைங்க, ஜெபிக்கிற பிள்ளைங்க, ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். தேவ சந்நிதானத்தில், தேவனுடைய சந்நிதியில காணப்படுற கூட்டம் எதுவா இருக்கும்னா பலத்தின் மேல் பலன் அடைகிற கூட்டம். 1993 பேசின அபிஷேகம், அதே அபிஷேகம் 30 வருஷம் 40 வருஷம் ஆனாலும் அந்த அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில் எந்த மாற்றமும் இல்லை. உதாரணம் சொல்லட்டுவா? உதாரணம் சொல்றேன், கவனிங்க. பிறந்த குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது அம்மா அப்பா பெற்றவங்க தோத்துறான். பெத்த பிள்ளை, அதாவது பிறந்த பிள்ளை பேச ஆரம்பிக்கும் போது உம்மா உப்பா அப்படின்னு இந்த வார்த்தையை கேட்ட உடனே
அம்மாவுக்கு சந்தோஷமாயிடும், என் பிள்ளை பேசிருச்சுடா. என்ன பேச? உண்மை உப்பான்னு பேசிச்சு. வளர 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 அது பேச ஆரம்பிக்குது. இப்போ உதாரணமா 28 வயசுல உம்மா உப்பான்னு சொல்லிச்சா அம்மா கோவம் வருமா, சந்தோஷம் வருமா? ஏடா என்னடா பேசிட்டு இருக்கிற உம்மா உப்பான்னு? 7 வயசு ஆயிடுச்சு, சரியா பேச மாட்டேன்னு அடிப்பாங்க. அது குழந்தை, அது அப்படிதான் பேசும். அந்த மழலை பேச்சை நாம் கேட்கும் பொழுது, பெற்றோர்கள் கேட்கும்போது ரொம்ப ஆனந்த பரவசம் அடைவார்கள். 20 வருஷத்துக்கு பிறகு உம்மா உப்பான்னு பேசின இன்னைக்கு அந்நிய பாஷை எங்க போச்சுங்க? அபிஷேகம் எங்க போச்சுங்க? அந்த 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 93ல பேசணுமே அதே பாஷை பேசின பலத்தை நீங்க அப்படியே மெயின்டைன் பண்றீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. பற்பல பாஷைகளை பேசணுங்க, அந்நிய பாஷையில அனலா இருக்கணுங்க, ஆவியில் அனலா இருக்கணும். மேடம், இன்னைக்கு சபை என்ன பண்ணிட்டு இருக்கு? சபை தூங்க சொன்னா தூங்கும். சபை நல்லா தோத்துறோம். ஆமென். இனி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பலன் இல்லையே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அபிஷேகம் இல்லையே. இருந்த அபிஷேகத்தை தொலைச்சிட்டோம். இருக்கிற அபிஷேகத்தை தொலைச்சு விட்டு மாமிசத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறோம். மாமிசத்துல நம்ம ஓடணும்னா ரொம்ப நாள் வண்டி ஓடாதே. அலையில சொல்லுங்க. ஆமென். ஏங்க, நமக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாருங்க, நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? உங்க குடும்பத்துல ஜெபிக்கும் பொழுது ஆவியில ஜெபம் பண்றீங்களா? சபையில கூடி வரும் பொழுது அபிஷேகத்தை ஜெபம் பண்றீங்களா? எத்தனை பேர் அந்நிய பாஷையில பேசுறோம்? இங்க இருக்கிற ஊழியக்காரங்க படாத பாடுபடுறோங்க. பேசு பேசு பேசுன்றோம். ஆஹா, பேச மாட்டோம் பேச மாட்டோம் பேச மாட்டோம். கையை தட்டு தட்டு, தட்ட மாட்டோம் தட்ட மாட்டோம். அல்லேலூயா. இது சபையா இல்ல வேடிக்கை பார்க்கிற இடமா? இது சபையா? இது கர்த்தரை ஆராதிக்கிற சபையா இருந்தா, கர்த்தரை ஆராதனை செய்கிற நீங்க இருந்தா, உண்மையா கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை நீங்க பயன்படுத்துவீர்கள். ஆமென் சொல்லுங்க. அந்நிய பாஷை வரலையே, தீர்க்க தரிசனம் வரலையே, வெளிப்பாடு வரலையே. ஏற்கனவே ஒரு நாள் நல்ல வெளிப்பாடு வந்தது, தீர்க்க தரிசனம் பேசினோம், அபிஷேகத்துல பேசினோம், வல்லமையில நிறைந்திருந்தோம். இன்னைக்கு காலப்போக்கில அப்படியே மங்கி கொண்டிருக்கிறது. இன்று இரவு கர்த்தர் உங்களுக்காக பரிசுத்த ஆவியான இறங்க ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் அபிஷேகத்தை கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். உங்கள் அந்நிய பாஷையை கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். கர்த்தரோடு உறவாடுகிற ஐக்கியமே அந்த அந்நிய பாஷை தானே. அல்லேலூயா. இவங்க பாஸ்டர் உட்கார்ந்திருக்கிறாரு, இந்த பக்கம் சீனியர் பாஸ்டர் உட்கார்ந்திருக்காரு. நான் இவரோடு பேசணும்னா இவருக்கு அதாவது இவருக்கு புரியாம நான் பேசணும். அல்லேலூயா. ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மொழி தெரியும். ஆமென் ஆமென். அப்ப நான் தமிழ்ல பேசும்போது அவருக்கு தமிழே தெரியலனா, அந்நிய பாஷை அபிஷேகம் வல்லமை இன்னைக்கு சபையில் எங்க போச்சு? ஆண்டவர் உங்களை அபிஷேகம் விரும்புகிறார். இன்னைக்கு அபிஷேகத்தை கேளுங்க, இழந்து போன அபிஷேகத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷை தேவனிடத்தில் கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆமென். நேரம் போயிட்டே இருக்கு, அபிஷேகம் நின்று போச்சு. அல்லேலூயா. எல்லாம் கை தட்டுங்க. இந்த அவங்க தட்டுவாங்க, பாட்டு பாடு இந்த அவங்க பாடுவாங்க. அல்லேலூயா. ஜெபமா இந்த அவங்க பண்ணுவாங்க. அல்லேலூயா. இப்படி நம்ம வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம்னா அப்போ உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன பண்ண போற? தேவனுடைய வல்லமையை என்ன பண்ண போறோம்? இங்க இருக்கிற வாலிப பிள்ளைங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க வரிசையில். வாலிப பிள்ளைங்க, தாவீது ஒரு வாலிப வயசுல என்ன பண்ணுனா? அவன் நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு பலத்தின் மேல் பலன் அடையணும்னு விரும்புறவங்க என் கூட சேர்ந்து அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எப்போதுமே 4 டிக்கெட் பரிதமா உட்காந்துருக்கோம். எங்க போனாலும் இந்த 4 டிக்கெட் பரிதமா உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி பரிதமா உட்கார மாதிரி உட்காந்துருக்கீங்க. அல்லேலூயா. நான் கேள்வி கேட்டேன், பலத்தின் மேல் பலன் அடையணும் அப்படின்னு விரும்புறவங்க அலையிலே சொல்லுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க,
இல்லை இல்லை நான் இப்படிதான் இருப்பேன், நீ பிரசவம் மட்டும் போய்கிட்டே கடை சோத்திரம் அல்லேலூயா, எனக்கு அபிஷேகம் வேணாம் ஒன்றும் வேணாம், அது மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பேன், பலத்தை அப்படியே பண்ணுவேன், பலத்தின் மேலே பலன் அடைய மாட்டேன்னு ஒருவேளை நீங்கள் அப்படி நினைச்சீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாம் மாற்றுவார். ஆமென் அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற சபை, எழுப்புதல் அடைகின்ற சபை. தாவீதுக்குள் இருந்த அபிஷேகம் கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் என்பதை மறந்து போக வேண்டாம். நீங்கள் பெற்ற அபிஷேகம் ஒரு மனுஷன் கொடுத்ததல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அவர் அபிஷேகத்தை தருபவர். அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறியும், கட்டுகள் உடையும், பில்லி சூனிய மந்திர கட்டுகள் எல்லாம் கலன்று போகும். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஷப ரக லக ரக ரத ரப. ஓ பரிசுத்த ஆவியானவரே, இப்போ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்குவதாக, இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக. நன்றி பிதாவே. வர நாட்களில் நீங்கள் அபிஷேகம் பெற்ற தாவீதை போல எழும்பும்படி வாழ்த்துகிறேன். ஒன்னே ஒன்று உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், நீங்க பெற்ற அபிஷேகத்தை இழந்து போயிடாதீங்க. பெற்ற அபிஷேகத்தை வளர பண்ணுங்க, பெருக பண்ணுங்க, பலத்தின் மேல் பலனடைய விரும்புங்கள். அல்லேலூயா. குழந்தையா இருக்கும்போது பால் குடிச்சோம், அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டோம்? பருப்பு சாதம்லாம் கொடுத்தாங்க, முட்டை சாதம், பருப்பு சாதம். அல்லேலூயா. அப்புறம் வயசு முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் பல்லெல்லாம் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் கடிக்கிற வயசில் என்ன சாப்பிட்டோம்? தோத்துறோம். அல்லேலூயா. அதை பிரியாணி அல்லது கறி சாப்பிட்டோம். இன்னும் 20 வயசு வரைக்கும் பாலையும் பருப்பு சாதம் சாப்பிட்டா பலன் இருக்குமா? பலன் அடைவதற்கு, பலனை தருவதற்கு, அளவில்லாத அபிஷேகத்தை நம்ம மேல ஊற்றுவதற்கு ஆவியானவர் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். இன்னைக்கு சபை செத்து கொண்டிருக்குங்க, சபை பலவீனமா இருக்குங்க, பலவீனமான சபையா இருக்குது. உதாரணமா என் பிள்ளை, பிறந்த பிள்ளை நடக்க முடியாம, ஒரு 18 வயசுல நடக்க முடியாம இருந்தா ஒரு பலவீனமா இருக்கிற குழந்தைய பார்த்து நான் சந்தோஷப்படுவேனோ? சொல்லுங்க மேடம், பின்னாடி இருக்கிற சார் சொல்லுங்க சார். உங்க பிள்ளைங்க பலவீனமா இருக்கிறத பார்த்து சந்தோஷம் அடைகிற தகப்பன் மாதிரி இருந்தீங்கன்னா, பரிசுத்த தேவன், பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனை உலகத்துக்கு அனுப்பி ஜீவ பலியை ஒப்பு கொடுத்து சபை பலன் அடையணும், ஆவியில இருக்கணும், சபை கர்த்தருடைய அபிஷேகத்தில் இருக்கணும்னு தம்முடைய ஆவியை கொடுத்து இருக்கிற சபை இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இன்னைக்கு என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கு சபை? நீங்க அபிஷேகத்தை பெற்ற சபையா இருந்ததுன்னா, என் பிள்ளை பலவீனமா இருக்குதுன்னா நான் சந்தோஷம் அடைய மாட்டேங்க. என் பிள்ளை சப்பானியா இருக்குதுன்னா நான் கவலைப்படுவேங்க. இன்னைக்கு சபை சப்பானியா இருக்க, இன்னைக்கு சபை நடக்க முடியலையே, இன்னைக்கு சபை எழுந்து ஓட முடியலையே. அந்த பெதஸ்தா குளத்தில் இருந்தவன் எத்தனை வருஷம் சப்பானியா இருந்தா? இவனுக்காகவே இயேசு வந்தாருங்க. இன்னைக்கு சபையில தினந்தோறும் இயேசு வர்றாரு, ஆவியானவர் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவி ஊற்றப்படுது. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? வாயை மூடிக்கிட்டு அபிஷேகம் நிரம்ப விடாதபடி. இப்போ ரோட்ல மழை பெய்யுது, மழை ரோட்ல, அதாவது மழையில போறீங்க, மழையில நனையும் போது எல்லா தனியும் மேம்பாடு விழுது. ஏன்னா மழையில நனைய மாட்டேன்னு கொடையை பிடிச்சுன்னா, கொடைய பிடிச்சு நின்றதுனால மழை வரல நீங்க சொல்ல முடியாது. கொடை நமக்கு பெரிய தடையா இருக்கு. கொடை அது நமக்கு ஒரு தடை, அதை போட்டு ஓட. எப்ப கொடைய மடக்கிட்டு ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா என்று வாயால கேட்கிறோமோ, அன்னைக்கு தான் உன்னை அபிஷேகம் மழை உன்னை நிரப்பி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர்களால் நனையப்படும் பொழுது, பரிசுத்த அபிஷேகத்தினால நிரப்பப்படும் பொழுது உங்கள் காரியங்கள் வாய்க்கும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், எதிர்பாராத காரியங்கள்
எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த பக்கம் இந்த வரிசையில் இருக்கிறாங்க பாரு, இந்த வருஷம் முதல் வருஷம், இந்த 2வது வருஷம், 3வது 5 வருஷம் உட்காந்துருக்காங்க. இந்த முதல் வருஷம் இப்போ ஆவியில் நிரம்பி இப்போ ஜெபிக்கிற நேரம், எல்லாம் கையை தட்டி ஆவியில் நிரம்புங்க, உங்களுக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகத்தை பயன்படுத்துங்க, பரிசுத்த ஆவியானவர் கூப்பிடுங்க, இன்னும் நிரப்பணும்னு கேளுங்க அப்படின்னு உங்க எத்தனை சொன்ன 5 பிரேஸ் தான். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக கொடை பிடிச்சி நிற்குதுன்னா, அபிஷேகம் இறங்குற நேரத்தில் டக்கு டக்கு டக்குன்னு கொடையை பிடிச்சி இப்படியே நிற்கிறாங்க, இந்த லைன் ஃபுல்லாக நிற்கிறாங்க. தோத்துறோம். இவங்க நினைக்கிறாங்க அந்த லைன் நினையுது, அந்த லைன் நினையுது, அந்த லைன் அபிஷேகம் அப்படியே தீ பறக்குது. அபிஷேகத்துல ஆண்டவரை துதிக்கிறாங்க, வல்லமை மேல வல்லமை இறங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா நீ எல்லாம் அந்த லைன்ல என்ன பண்ணிருக்குது? எல்லாம் நீ பாட்டு கொடை பிடிச்சு நின்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாமே தடையா இருக்கிறோங்க. சுய நமக்கு தடை பண்ணுது, மாமிசம் தடை பண்ணுது, நமக்குள்ள பெருமை தடை பண்ணுது, நமக்குள்ள அந்த ஆணவம் மாமிசத்தின் கிரியைகள் அது கொடையை போல அது தடையா வச்சுக்கிறதுனால, அது தடையா அதை நம்ம பார்க்கறதுனால இன்னைக்கு நீங்க அபிஷேகத்தில் நனைய முடியல, அபிஷேகத்தில் நிரம்ப முடியல, அபிஷேகத்தில் உங்களால் நிரம்ப முடிய விடல. காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு சபையில் இருக்கிற அவல நிலை என்ன தெரியுமா? பெருமை. அந்த பெருமை என்ற தடையை உடைச்சாதான், ஓ ஷபா ரக ரக ரத ரபா, தேவ ஜனமே உங்களை தாழ்த்தி விடுங்க. பரிசுத்த ஆவியானவர் மென்மையானவர், பரிசுத்த ஆவியானவர் அன்பு உள்ளவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார், நிரப்ப விரும்புகிறார். உன் இருதயத்தை திறந்து கொடு, பெருமையை விட்டு விடு, மாமிசத்தின் கிரைகளை அழித்து விடு. பரிசுத்த ஆவியானவர் ஊற்ற விரும்புகிறார். இனி வரப்போகிற நாட்களில் அந்த அபிஷேகம் உங்களை வழிநடத்த போகிறது, அந்த அபிஷேகம் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறது. அந்த அபிஷேகம் ஆண்டவருடைய வல்லமையினாலே பிள்ளை சூனிய மந்திர கட்டில் எல்லாத்தையும் உடைக்க போகிறார். இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா அதற்கு தேவன் கொடுத்த அபிஷேகம். ஆமென். உண்மையான பலன் தேவனிடமிருந்து வருகிறது. அதாவது மனுஷனுக்கு ஒரு பலன் இருக்கு, பொதுவா மனுஷனா பிறந்தனுக்கு பலன் இருக்குது. இந்த பலனை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய பலன் வந்து வரம்புக்குட்பட்டது. சொல்லுங்க எல்லாரும், இல்ல சொன்னீங்களா இல்லையா? பொதுவா மனுஷனுக்கு பலன் இருக்கு, அந்த பலன் வந்து வரம்புக்குட்பட்டது. அது டவுன் ஆயிடும் அல்லது கொஞ்சம் பலனா இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் இன்று மாலை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த அடிமை இயேசுவை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் தேவன் கொடுக்கிற பலன் உண்மையான பலன். எல்லாம் கைத்தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உண்மையான பலன் உனக்கு வேண்டும்னா நீ பலத்தை சார்ந்து இருக்காத. உன் பலன் உனக்கு வேண்டாம், என் பலன் எனக்கு வேண்டாம், தேவ பலனை சார்ந்து கொள். ஆமென். நீங்க நிக்கணும்னா, நீங்க வேலை செய்யணும்னா, நீங்க ஒரு தொழிலை செய்யணும்னா, ஒரு ஊழியம் பண்ணணும்னா, ஒரு ஜெபம் பண்ணணும்னா உங்க பலத்தினால எதையும் பண்ண முடியாதுங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பலனா இருக்கிறோம், பலனா இருக்குன்னு சொல்லிட்டு ஆவியானவர் கொடுக்கிற பலத்தை புறக்கணித்து விடுகிறோம். அவர் விரும்புறாரு, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்ப விரும்புகிறார். நான் சொன்ன மாதிரி இந்த முதல் லைனோ அல்லது வேற எந்த பேரோ, நீ பெருமை என்ற கொடையை பிடிச்சுக்கிட்டு, ஆணவம் என்ற கொடையை பிடிச்சுக்கிட்டு, பாவம் என்ற கொடையை பிடிச்சுக்கிட்டு, சுயம் என்ற கொடையை பிடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா, நீ தடையை உடைக்காம, நீ ஒரு தீர்மானம் எடுக்காம, தடையை நீ உடைச்சாதான் உனக்கு அபிஷேகம். அல்லேலூயா. நீ பாட்டு இருமாப்பா, அப்படியே சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அப்பப்போ கொட்டாய் விடுறது சோத்திரம். ஆமென். அங்க ஒரு பெரிய கொட்டாயை பார்த்தேன், சூப்பர் கொட்டாய். அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு கத்திக்கிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற நீ பலவீனமா தூங்கிட்டு இருக்கிற. ஒருவேளை அது பலன் சொல்றதா பலவீனம் சொல்றதான்னு தெரியல. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு தேவன் வேண்டுதல் செய்கிறார். நீங்க பலவீனமா இருந்தாலும் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். பவுல் சொன்னாரு, உன் பலவீனத்திலே, வசனத்தை முடிங்க. நான் வசனத்தை ஆரம்பிச்சா முடிக்க தெரியணும். நீங்க சொல்றீங்க, ஐயா நீ தானே ஆரம்பிச்ச, நீ ஏன் முடிச்சிடு. நாங்கள் வந்தோமா கேட்டோமா போய்கிட்டே இருப்போம்.
நீயே தொடங்குன, நீயே முடிக்க வேண்டியதானே, எங்களை வேற சொல்ல சொல்றீன்னு சொல்றீங்களா? ஆமென் சொல்லுங்க. நம் ஆண்டவர் என் பிள்ளை எப்படி பலனா இருக்கிறேன்னு பெத்த அப்பா விரும்புறேனோ, நம்ம பரலோக தகப்பன் உங்களை குறித்து நீங்க பலனா இருக்கணும்னு விரும்புகிறார். உங்கள் கால்கள் மானுடைய கால்களுக்கு ஒப்பாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். உண்மையான பலன் தேவனிடமிருந்து வருகிறது. இன்றைக்கு யாராவது வியாதினாலே அடிக்கடி வியாதிப்பட்டு பலவீனமா இருக்கிறீங்களோ, இன்று இரவு கர்த்தர் உங்களை பலப்படுத்தி வியாதியை நீக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை, சமாதானம் இல்லை. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு சமாதானம் இல்லை, பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, பிள்ளைங்க அடங்க மாட்டாங்கன்னு நினைச்சு இன்னைக்கு கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு அபிஷேகம் இறங்கப்பட்டு தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். உண்மையான பலன் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இறங்கி வந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த பரிசுத்த ஆவியானவர், இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தவர். வாக்கு கடங்கா பெருமூச்சுகள், நான் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்வேன், உங்களுக்கு அந்த ஆவியானவர் அருளுவார். அந்த ஆவியானவரை 120 பேர் பெற்ற பிறகு எழுப்புதல் அடைந்தது சபை. 3000 5000 ரட்சிக்கப்பட்டார்கள். அற்புதங்கள் மேல் அற்புதங்கள் நடந்தது. அதிசயங்கள் அன்றைக்கு ஆதி சபையிலே காணப்பட்டது. இன்னைக்கு புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிற சபையை, ஆதி சபையிலே ஊற்றப்பட்ட வல்லமை, ஆதி சபையிலே ஊற்றப்பட்ட அபிஷேகம் உங்க மேல இறங்க விரும்புகிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அந்த ஆவியானவர் மீண்டும் ஒரு அபிஷேகம், மீண்டும் ஒரு அபிஷேகம். இருக்கிற அபிஷேகம் இல்லை. ஒவ்வொரு நாளும் காலை தோறும் புதிய கிருபை என்று படிக்கிறோமே. இன்றைக்கு உன் குடும்பத்தில், உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இன்று இரவு இந்த முதல் நாள் கூட்டத்தில் தாவீதை அபிஷேகம் பண்ணின ஆண்டவர் உங்களையும் அபிஷேகிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி என் கூட சேர்ந்து ஆண்டவர் சோதிக்கப்பட்டீங்க? ஆமென். வாலிப பிள்ளைங்க சாப்பிட்ற வயசுன்னு சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்க. சாப்பிட்டு பலன் இல்லைன்னா என்ன பண்றது? நல்லா தான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் என் மகளுக்கு, என் மகனுக்கு, இப்படியே ஈருக்குச்சி மாதிரி இருக்கானே. உடனே அந்த அக்கா சொல்ல, அக்கா அந்த திருவாமணையில் ஒரு டாக்டர் இருக்காருக்கா, அங்கே கூட்டின்னு போ, ஒரு மருந்து கொடுப்பாருக்கா, அந்த மருந்தை வாங்கி கொடு, 1 மாசத்துல உங்க பிள்ளை கும்முன்னு ஆயிடும். அப்படியா? ஏங்க, நம்ம பிள்ளைங்களை பலவீனமா இருக்கிற பார்க்க விரும்பாம அங்க ஓடுறோம் இங்க ஓடுறோம். பார்க்காத டாக்டர் இல்லை, என் பிள்ளை குண்டா ஆகணும், என் பிள்ளை உருளைக்கிழங்கு மாதிரி குண்டா இருக்கணும்னு விரும்புறோமே. விரும்புறோமா இல்லையா? என்ன ஆமாவா? ஆமா. அல்லேலூயா. நம்ம பிரயாசப்படுறோமேங்க. ஆனா சபை நோய்வாய்ப்பட்டிருக்க, பலவீனப்பட்டிருக்க, நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்க? எங்கேயாவது போலாமா டாக்டர் பார்க்க? எல்லாம் ஆவிக்குரிய பலவீனமா உட்கார்ந்துருக்கிறோமே, வாங்க போலாம். எல்லாம் திருவாலிமருக்கு இந்த ஜென்ஸ் எல்லாம், சார் நீங்க எல்லாரும் அங்க கொட்டிவாக்கத்து வந்துடுங்க சார், அங்க ஒரு ஸ்பெஷல் டாக்டர் இருக்கார் சார், நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அப்படியே பலன் ஆயிடுவீங்க. அப்படியே வாங்க, இந்த பக்கம் இருக்கிற மேடம் எல்லாம் தோத்துறோம், சிஸ்டர்களா இந்த பக்கம் கிளம்பிடு, இந்த பக்கம் இந்த பக்கம் கிளம்பிடு. சாப்பாடு கொடுத்து பார்த்தோம் நடக்கல, மருந்து கொடுத்து பார்த்தா நடக்கல, வேற என்ன பண்ண சொல்றது? ஏங்க, மாமிச பலனை அடைவதற்கு இவ்வளவு முயற்சி பண்றோமே, ஏசப்பா ரத்தம் சம்பாதிக்கப்பட்ட சபை கேவலமா இருக்கணும், பலவீனமா இருக்கணும். பாஸ்டர் மாருங்க, ஊழியக்காரங்க படாத பாடுபட்டு அந்த கூட்டத்தை வைக்கிறாங்க, இந்த கூட்டத்தை வைக்கிறாங்க. ஏன்? நீங்க எல்லாம் பலனடைவதற்காகத்தான். ஆமென். என்ன ஆமென் சொல்ல மாட்டீங்க? காலையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அல்லேலூயா. நம்மள சிலர் என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப ஞானம் பண்ணும் போல, காலையில தானே வந்தான், மாலையில எதுக்கு வர்றது, பிறகு பார்ப்போம் அப்படின்னு கூட்டங்களை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு வேண்டிய சத்தியம் எங்க போறது? அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, சிலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுறது போல. ஏங்க, காலையில வந்தா காலையில சாப்பிட்டா மத்தியானம் சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடுவீங்களா? காலையில சாப்பிட்டோம்,
மத்தியானம் சாப்பிடுவோம், மத்தியானம் சாப்பிட்டால் நைட்டும் சாப்பிடு. அதே போல சொல்றேன், காலையில் சபைக்கு வா, கூட்டம் எப்பெல்லாம் வைக்கிறாங்களோ வா, வந்தா பலன், இல்லைன்னா பலவீனம். பலனா பலவீனமா சொல்லுங்க சார். 41 வருஷம் வந்துருச்சுங்க. அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம், டைம் ஆயிடுது. ஸ்தோத்திரம், நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம், கரெக்டாக முடிச்சிடுவேன். அது டைமர் பார்க்குறேன் மேடம், என்ன டைம் ஆகுது? அல்லேலூயா. அது ஃபாஸ்ட்டாக ஓடுதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, ஸ்லோவாக ஓடுதில்ல? ஸ்தோத்திரம், 10 நிமிஷம் லேட்டாக போகுது. ஆமேன். அதை பார்த்து வண்டி ஓட்டினா நான் டேஞ்சர் ஆகிடுவேன். ஆமேன். அல்லேலூயா. சொல்லுங்க. இப்போ என் மனைவி சொந்தக்காரங்க வந்தா, என் மனைவி பாவம் குழு ஜலத்தில் படுத்துன்னு உட்காந்துருக்குறாங்க, முக்காடு போட்டுருக்குறாங்க. அவங்க அம்மா வீட்டிலேருந்து எங்கள் மனைவி வீட்டிலேருந்து ஃபோன் வருது, மாப்பிள்ள நான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க, பொண்டாட்டி உடம்பு சரியில்லாமல் இருக்க, ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அப்படின்னு போய், ஏமா உங்கள் வீட்டிலேருந்து ஆள் வராங்களாம் அப்படின்னு சொல்லிப்பாரு. போறதுக்குள்ளேருந்து வெளியே அப்படியே வந்து, யார் சொல்றது உடம்பு சரியில்லாம? நான் பலனா தான் இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், நீங்க வர சொல்லுங்க, 1 கிலோ மட்டன், 1 கிலோ சிக்கன் அப்படி பிடிச்சிட்டு வா அப்படின்னு இவங்க வீட்டுக்காரங்க. அதே போல என் வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா, எங்க தலைவலி மாத்திர பலன் குறைஞ்சு போச்சு. இல்ல 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 இல்ல, கர்த்தருக்குள் பலன் அடைகிற ஒரு குடும்பம், கர்த்தருக்குள் பலன் அடைகிற ஒரு ஆசீர்வாதம் சபைக்கு உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. தாவீது யாருன்னு கேட்டா 1 சாமுவேல் 16:13 அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்றாரு. அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள இறங்கினதுனால ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஆமென் சொல்லுங்க. 16ஆம் அதிகாரத்தில் ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டார் தாவீது. இப்போ 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கோலியாத்து வந்து சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களையும் பயமுறுத்துறான். 16ஆம் அதிகாரத்தில் தாவீதுக்கு என்ன கிடைச்சது சொல்லுங்க? அபிஷேகம் கிடைச்சது. நமக்கு அதே அபிஷேகம் தான் கொடுக்கப்பட்டது. இப்போ 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, சமஸ்த ராணுவ சேனைகளை பார்த்து கோலியாத்து சவால் விடுறான். இப்போ கோலியாத்து ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சவால் விடுறான். அந்த இடத்துல தாவீது இல்லைங்க. ஆடுகளை மேய்த்து கொண்ட தாவீது அங்க அப்பா கூப்பிட்டு, டே பையா, உங்க அண்ணனுங்க 3 பேர் அங்க போர்க்களத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த உணவு பொருள்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு நல்லா விசாரித்து ஒரு அடையாளத்தை வாங்கிட்டு வான்னு அப்பா அனுப்புறார். இவன் என்ன பண்ணா, ஆடுகள் எல்லாம் காவலாளி பக்கம் விட்டுட்டு, ஒரு பாதுகாப்பான காவலாளி இடத்துல விட்டுட்டு, அப்பா சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி யுத்த களத்துக்கு வரான். யுத்த களத்துக்கு வந்த தாவீது அந்த பார்க்கும்போது சூழ்நிலையே மாறி இருக்கு. கோலியாத் என்ன பண்றான், 40 நாள் அளவும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சவால் விடுறான். நான் சொல்லும்போது அப்படியே கேட்டுன்னு வாங்க, புரியுற மாதிரி தான் பேசுறேன்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. 1 சாமுவேல் 17:8 அணிவகுத்து நிக்கிறது என்னன்னு கேட்கிறான் கோலியாத்து. அதாவது சமஸ்த சபையை பார்த்து கோலியாத்து சவால் விடுறாங்க. யாருக்கு சவால் விடணும்? கோலியாத்து சவால் விடுறான். அணிவகுத்து நிற்கிறது என்ன? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும்ன்றான். அப்போ அவனுக்கு கோலியாத்துக்கு ஒரு கர்த்தருடைய சேனை, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. பிலேயாமுடைய காரியத்தில் பார்க்கும்போது சொல்லியிருக்கிறாரு, இந்த ஜனங்கள் காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலனா இருக்கிறாங்கன்றது. ஆனா இந்த யுத்த காலத்தில் பெலிஸ்தர்கள் கூடியிருக்கிற இடத்துல கோலியாத்து சவால் விடுறான். கர்த்தருடைய சேனையை பார்த்து சவால் விடுறான். நீங்க என்ன அணிவகுத்து நிற்கிறது என்ன? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும்ன்றான். இப்போ எத்தனை பேர் வர சொல்றான் யுத்தத்துக்கு? எத்தனை பேர் வர சொல்றான் யுத்தத்துக்கு? ஒருவன். அங்கதான் பிரச்சனையே இருக்கு. எல்லாரும் கூப்பிட்டு இருந்தானா, ஆளுக்கு ஒரு கல் எடுத்து போய் என்ன பண்ணிருக்கலாம்,
அடிச்சு கொண்டிருக்கலாம். ஆனா அவன் சிங்களா கூப்பிடுறாங்க, உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். 17:10 பின்ன அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். பாருங்க, முதலாவது வாங்க ஒருத்தனை அனுப்புன்றான், ரெண்டாவது தைரியமா சொல்றான், இஸ்ரவேல் சேனையை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவரை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். இப்படி 40 நாள் சொல்லி வந்தானா அவனுக்கு நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குன்னு அர்த்தம். கோலியாத்துடைய கொலஸ்ட்ராலை அழிக்கிறதுக்கு ஒருவன் இல்லையா? 16ஆம் அதிகாரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வர்றாங்க. அல்லேலூயா. இன்னும் சொல்றான், அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையில் வந்து 40 நாள் வந்து நிப்பானா. இப்போ சவுலும் இஸ்ரவேல் சேனையின் நிலைமை எப்படிப்பட்ட நிலைமைன்னு சொல்லிடுறேன். ஆமென்னு சொல்லுங்க. அவன் கோலியாத்து சொல்றான், ஒருத்தன் அனுப்பு, நான் நிந்திக்கிறேன், யாரோ தைரியம் என்ன வாங்கடான்னு கூப்பிடுறான். இந்த சத்தத்தை கேட்டு சவுல் ராஜாவும் இஸ்ரவேல் சேனையும் நிலைமை என்ன நிலைமை? 17:11 வாசிக்கிறோம், சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். கொழுப்பு பிடித்தவன் கோலியாத்து அவ்வளவு தில்லா பேசுறான், அவன் மாமிசத்துக்குரியவன். ஆனா தேவ சபை அவன் வார்த்தையை கேட்டு நடுக்குதுங்க. சவுல் முதற் கொண்டு பயப்படுறான். இப்ப யாரு பலன் உள்ளவங்க, யாரு பலன் அல்லாதவங்க? கர்த்தருடைய ஜனம் தானே. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீ சபை நடிக்கிட்டு இருக்கு. கோலியாத்தை பார்த்து சபை பயப்படுது. 1 சாமுவேல் 17:20 வாசித்தீங்கன்னா சேனைகள் அணிவகுத்து நின்று இருக்கும். அப்படின்னா இஸ்ரவேல் சேனைகள் நின்றாங்களே தவிர ஒருவன் யுத்தத்துக்கு போகல. இவங்க வர்றது நிக்க வேண்டியது, போக வேண்டியது, வர்றது நிக்க வேண்டியது, போக வேண்டியது. சபை இப்படியா இருக்கணும், வந்து நிக்கணும் போகணும், ஒரு செயல்பாடு இல்ல. ஏன்னா கோலியாத்துடைய அந்த வார்த்தையை கேட்டு சவுல் முதற்கொண்டு பயப்படுறான். இப்படி போய்கிட்டே இருக்குங்க. 1 சாமுவேல் 17:20 சொன்ன அணிவகுத்து நின்றார்கள். என்ன பிரயோஜனம்? 40 நாள் அவன் வந்து காலையில மாலை பேசிட்டு போவான், சபை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அபிஷேகம் இல்லையா? ஒரு வல்லமை இல்லையா? அவனை போட்டு தள்ளுறதுக்கு யாரும் இல்லையா? சபையே, தாவீது போல ஒருவன் எழுப்பினா போதுங்க. ஆமென்னு சொல்லுங்க. இவன் பாட்டு பேசிட்டு இருக்கிறான், சவுல் முதற் கொண்டு பயப்படுறான். ஸ்தோத்திரம். இதுவும் 10 குறைக்கு தாவீது வந்த பிறகு இந்த மூத்த தாவீதுடைய சகோதரன் எலியாப், அவன் என்ன சொல்றான்? 1 சாமுவேல் 17:28 நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்துல விட்டா? யுத்தத்தை பார்க்கவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவென்றான். இவன் பேசுறான் பாருங்க. டேய், வந்தையா குடுத்தையா போயிடுறான். அப்போ தாவீது அங்க வந்த முகாந்தரம் இல்லையான்னு கேட்கிறான். இன்னைக்கு நீங்க வந்தது ஒரு முகாந்தரம் உண்டு. தாவீத அவனுக்குள்ள அபிஷேகம் அவனை தூக்கி கொண்டு வந்ததுங்க. ஆமென்னு சொல்லுங்க. ஆண்டவர் ஒருவேளை வேற நோக்கத்தோட அப்பா அனுப்பியிருக்கலாம், ஆனா தேவ திட்டம் வேற. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வந்தவன் பார்க்கறான், சுத்தி முத்தி பார்க்கறான், பாஸ்டர் சுரேஷ பார்க்கறாரு, எல்லாரையும் பார்க்கறான். ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஒரு தாவீது கேட்கிறாங்க, ஒரு இளைஞன் கேட்கிறாங்க. அவன் எலியாப சொல்றான், டேய் வாய மூடுறா, எங்களாலேயே முடியலடா. துபார் ராஜா பார் பக்கெட் கைமா இருக்கார் பாரு, எங்களுக்கு பலன் இல்லடா, நீ வந்து என்னமோ பேசிட்டு இருக்கியாடா, வாய மூடுறா அப்படின்றா. சவுல் சொல்றான் 17:33 சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது தம்பி. எப்பா எங்களாலேயே முடியல,
அவன் ஒருவனை கூப்பிடுறான். இது நான் போடுறதா இவனை நாங்களே ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவனை கூப்பிடுறான். நாங்க எப்படா போறது, நீ வேற சின்ன பையனா இருக்கிற. சவுல் தாவீதை நோக்கி இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாதுன்றான். நீ இளைஞன். இப்ப இந்த வாலிபர்லாம் சொல்லுங்க, உங்களால உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்ததுன்னா தாவீதை போல எழும்ப முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சவுல் சொல்றான் நீ இளைஞன். இப்போ நான் ஒன்னு சொல்லவா? எலியாப்பு பேசுறான், சவுல் பேசுறான். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா மாமிசம், உலகம். இப்படிதான் உலகம் பேசும். உன்னால முடியாது, உன்னால பண்ண முடியாது அப்படின்னு உலகம் பேசும், மாமிசம் பேசும். அல்லேலூயா. பேசுகிறதுக்கு செவி கொடுக்காதீங்க. உங்களை மட்டம் தட்டும், உங்களை அசட்ட பண்ணும். ஆமென். உங்களை ஏளனமா பேசும், சிரிக்கும். தேவனுடைய அபிஷேகம் பெற்ற தாவீது எதற்கு பயப்படல? ஆமென் சொல்லுங்க. எலியாப்பு சொன்னா அல்லேலூயா, நீ யுத்தத்தை பார்க்க வந்தியா, பார்த்துட்டு போய்கிட்டே கட. சவுல் சொல்றான் நீ இளைஞன், உன்னால ஆகாது அப்படின்னு சொல்றான். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:23. இப்ப தாவீதுடைய நிலைமையை சொல்றேன் உங்களுக்கு. எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக கடவோம். எத்தனை சூழ்நிலை வந்தாலும் சரிங்க, உங்க மாமிசமே உங்களுக்கு பலவீனப்படுத்தும். உங்க மாமிசமே சொல்லும் முடியாது, நீ பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு பேசும். ஆமென். உலகம் அப்படிதான் பேசும், மனிதர்கள் அப்படிதான் பேசுவாங்க. அசட்டை பண்ற உலகம், பரியாசம் பண்ற உலகம் உன்னை முன்னேற விடாது, உன்னை உயர விடாது. நீ முன்னாலும் போனாலும் காலை இழுக்கிற கூட்டம். ஆமென் சொல்லுங்க. ஒரு ஜூல வந்து எல்லா நண்டும் பாட்டிலாம் மூடி இருந்தது. இந்த ஊர் நண்டு மட்டும் திறந்து இருந்தது. ஆமென் சோத்திரம். கேட்குறாங்க ஜூல வந்தவங்கள, ஏங்க எல்லா நண்டுடைய மூடி போட்டிருக்கு, இந்த நண்டு மாத்திரம் மூடி ஏன் போடலன்னு கேட்டா, எங்களுக்கு நண்டு மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அது ஒன்று ஏறுனா இன்னொன்று ஏற விடாது, பிடிச்சி இழுத்துரும், அதனால மூடியை போட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் காலை வாரிட்டு வந்திருக்கிறோம், எத்தனை பேர் உற்சாகப்படுத்திட்டு இருக்கிறோம். எலியாபை போல பேசிட்டு இருக்கிறோமா, சவுலை போல பேசிட்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. அசட்டை பண்ணுகிற உலகம், பரியாசம் என்ற உலகம். பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஜனமே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தாவீதே, எழும்பு, கோலியாத்தை வீழ்த்தே தீருவாய். ஆமென். அல்லேலூயா. தாவீதுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நம்பிக்கை அறிக்கை பண்றாங்க. என்ன நம்பிக்கை அறிக்கை பண்றான்? 17:26 ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம்ன்றான். முதல் அறிக்கை. எபிரேயர் 10:23 வசனத்தை ஒப்பிட்டு சொல்றேன். எபிரேயர் 10:23 நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதுல அசைவில்லாது இருக்க கடவோம். அண்ணன் பேசட்டும், சவுல் பேசட்டும், மற்றவங்க பேசட்டும், உலகம் பேசட்டும், ஊர் பேசட்டும், யார் வேணாலும் பேசட்டும், என் தேவன் எனக்குள்ள இருக்கிறார். நான் பெற்ற அபிஷேகம் சும்மா இல்லை, அது விலையேற பெற்ற அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தே தழுவுன்னு நிக்கிறாங்க. அவனுடைய அறிக்கை என்ன அறிக்கை? நம்முடைய நம்பிக்கை அறிக்கையில் அசைவில்லாமல் உறுதியா நிக்கணுங்க. அறிக்கிறது இல்லை, பயப்படக்கூடாது. விசுவாச அறிக்கை, நம்பிக்கையின் அறிக்கை. என்னால முடியும், எனக்குள்ள அபிஷேகத்தினால முடியும்னு சொல்லி பாருங்க, நிச்சயமாய் ஜெயம் எடுப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது என்ன அறிக்கை பண்றான்? 1 சாமுவேல் 17:29 நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையான்றான். 1 சாமுவேல் 17:32 வாசிக்கிறோம், இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன்றான். கைத்தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதாங்க நம்பிக்கை அறிக்கை பண்றது. அல்லேலூயா. பிசாசு நம்மளை அலற பண்ண பார்க்கறான். நம்ம என்ன பண்ணணும்? அவனை அலறடிக்கணும். ஆமென். கோலியாத்து இன்னும் செயல்படல, பேசுறதான் பார்க்கிறோம். விசுவாச வார்த்தை வருது, நம்பிக்கை வார்த்தை வருது. இன்னைக்கு உங்க வாயில என்ன வார்த்தை வருது? நம்பிக்கையுள்ள வார்த்தை வருதா?
வார்த்தை வருதா? நீங்க பெற்ற உண்மையான அபிஷேகம் இருந்ததுன்னா தாவீதை போல பேசி ஜெயம் எடுப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முடியாததுதான், கோலியாத்தை யாராலும் வீழ்த்த முடியாதுதான். ஆனால் தேவ அபிஷேகம் இருந்தால், அவருடைய பலன் எனக்குள் இருந்தால் நிச்சயமாய் வெற்றி பெறுவேன். ஆமென் சொல்லுங்க. என்ன அறிக்கை பண்றான்? அடுத்தது 1 சாமுவேல் 17:32 என்ன வாசித்தோம்? இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். 1 சாமுவேல் 17:36 வாசிக்கிறோம், இந்த பெலிஸ்தனோ அவைகளில் ஒன்றை போல இருக்கிறான் சொல்றான் தாவீது. யாரை போல? யாரோ அந்த சிங்கத்தை போல, கரடியை போல. என்னங்க இவன் விருத்த சேதனம் இல்லாத ஆளு, இவனுக்கு பயந்துட்டு சபையை நடுங்கிட்டு இருக்கிறது அப்படின்னு பேசுறாங்க. ஒரு தடவை சிங்கம், ஒரு தடவை ஆட்டை பிடிக்கிறதுக்கு சிங்கம் வந்தது, கரடி வந்ததுன்றான். அதான் சொல்றான், இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் என்று ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிற எவனும் நொறுக்கப்படுவான், அழிக்கப்படுவான். ஆனா சபை நிற்கும், அபிஷேகம் பெற்ற சபை நிற்கும். இன்னும் எத்தனை ஆண்டுகள் சபை நிற்கும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. உன் குடும்பம் நிற்குங்க, உன் பிள்ளைங்க நிற்பாங்க, உங்க குடும்பத்தில் இருக்க எல்லா சந்ததியாக அபிஷேகம் பெற்று கோலியாத்து எப்பொழுதெல்லாம் வர்றானோ, எப்பொழுதெல்லாம் பெலிஸ்தர் எழும்புறானோ, அப்பொழுதெல்லாம் தாவீதுக்குள்ள இந்த அபிஷேகம் உங்களில் ஊற்றப்பட்டு தேவன் வல்லமை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17:37 வாசிக்கிறோம், கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு தப்புவிப்பார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கையுக்கும் தப்புவிப்பார். 1 சாமுவேல் 17:45 வாசிக்கிறோம், இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். எல்லாம் கையை தட்டி தேவனை ஆர்ப்பரி, சபையே ஆர்ப்பரி. உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை கொண்டு புறப்படு, புறப்படு, புறப்படு. என்ன சொல்றான்? இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்றான். 1 சாமுவேல் 17:46 வாசிக்கிறோம், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்றான். பாருங்க எவ்வளவு தைரியம் பாருங்க தாவீதுக்கு. சபையே நடுங்கிட்டு இருக்குது, சபையே பார்த்து கலங்கிட்டு இருக்குது. ஆனா இவனுக்கு இந்த தைரியம் யார் கொடுத்தது? வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவங்களை விட்டு. கோலியாத்துக்கு பயப்படுற சபை வேண்டாம், பிசாசுக்கு பயப்படுற சபை வேண்டாம். பலத்தின் மேல் பலன் அடைந்து கோலியாத்தை போட்டு தள்ளுற சபையா இருக்கணும், கோலியாத்தை அழிக்கிற சபையா இருக்கணும். அந்த அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை விரும்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17:47 வாசிக்கிறோம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். தேவனே ஜெயம் கொடுக்கிறவர், தேவனே வல்லமை உள்ளவர் என்பதை கர்த்தரை உயர்த்தி பேசினா, கர்த்தரை முன்வைத்து பேசினா, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி புறப்பட்டா. நடந்தது என்ன? 1 சாமுவேல் 17:49 கோலியாத் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நேரம் இல்லை எனக்கு. ஒவ்வொரு பாயிண்டும் தியானிச்சனா 1.5 மணி நேரம் போகும். ஹல்லேலூயா. சுருக்கமா முடிச்சிடுறேன். நடந்தது என்னங்க? கோலியாத் தரையில மூங்குப்புறா விழுந்தான். எங்களை விட்டா போதுன்றீங்களா? ஆமென்றுங்க. விழுந்து செத்து போனாங்க. கோலியாத்து பயன்படுத்த ஆயுதங்கள் தியானிச்சா உங்களுக்கு தெரியும். இப்ப சொல்லு, கல்லாலும் கிடையாது, அவனுடைய சுய பலத்தாலும் கிடையாது, கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே. கோலியாத்து சபைக்கு விரோதமாய் எழும்புகிற கோலியாத்துகள் உண்டு. சபைக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, ஊழியருக்கு விரோதமாக எழும்புகிற கோலியாத்தை தாவீதுக்குள்ள அபிஷேகம், உனக்குள்ள அபிஷேகம் வெற்றியை கொடுக்கும். ஆமென். இரண்டாவது 1 சாமுவேல் 17:51 தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். எல்லாம் கை தட்டுங்கள் எல்லாரும்.
கோலியாத்து இது தாவீது வந்தான் பாருங்க, முடிச்சிட்டான் கதையை. இன்னைக்கு நீங்க தாவீதுக்கெல்லாம் எழும்புனீங்கன்னா சமஸ்த சபையும் பயந்துட்டு இருக்கிற அந்த சபையை நீங்க தூக்கி நிறுத்திடலாம். ஆமென். கோலியாத் தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். 17:52 என்ன வாசிக்கிறோம்? இஸ்ரவேலர் எல்லாரும் யூத மனுஷர் எல்லாரும் எழும்பி ஆர்ப்பரித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த அபிஷேகம் 6 வாரம் செய்ய வைக்கும். இந்த அபிஷேகம் உனக்கு வெற்றியை தரும். இந்த அபிஷேகம் உனக்கு ஜெயத்தை தரும். இந்த அபிஷேகம் கோலியாத்தை அழிக்கும். இந்த அபிஷேகம் சூனிய மந்திரத்தை உடைக்கும். இந்த அபிஷேகம் வீட்டுக்கு விடுதலை கொடுக்கும். இந்த அபிஷேகம் நடக்காத காரியம் நடக்கும். ஹalleluya, ஹalleluya. தேவன் கொடுத்த அபிஷேகத்தை சர்வ சாதாரணமா நினைத்து விடாதீர்கள். உலகம் பேசும், மாமிசம் பேசும், எல்லாம் பேசும். பயப்படாதீங்க. இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல போய்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களை மட்டம் தட்டுதா? உங்களை ஏளனமா பேசுதா? அசட்டை பண்ணுதோ? இல்ல இல்ல இல்ல, ஒன்ன அசட்டை பண்ணல. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அந்த எலியாப்பு அசட்டை பண்றான். உனக்குள்ள அபிஷேகத்தை சவுல் பேசுறான், உன்னால முடியாதுன்னு. இல்ல இல்ல, எனக்குள்ள அபிஷேகம் முடியும். ஓ ஷாபா ரகா ரபா. உங்க வீட்டில் எது நடக்கல, எந்த நல்ல காரியம் நடக்கல, எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென். கர்த்தர் எனக்கு உதவுவார் என்ற நம்பிக்கையால் தாவீது வெற்றி பெற்றான். ஆமென் சொல்லுங்க. நம்பிக்கை என்பது மனதின் பலன். ஆமென். மனதில் ஒரு முடிவெடுத்தா அபிஷேகம் வெற்றியை கொடுத்துடும். ஆமென். அதனால தேவனை நம்பும் இதயம் எந்த கோலியாத்தையும் வெல்லும். சொல்லுங்க, சொல்லுங்க. தேவனை நம்பும் இதயம் எந்த கோலியாத்தையும் வெல்லும். கோலியாத்தை கொன்றுவிடும். உங்களுக்கு விரோதமாய் தடைகள் எல்லாம் கர்த்தர் அகற்றி விடுவார். தாவீதின் தேவன் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென். கடைசியில 4 சொல்லிட்டு முடிச்சுறேன். நீங்க பலன் அடையணும்னா, ஒன்று தேவ பிரசனத்துக்கு வாருங்கள். நீங்க பலன் அடையணும்னா தேவ சபையில வாங்க, தேவ சமூகத்துக்கு வாங்க. சொல்லுங்க. நீங்க பலன் அடையணும்னா தேவ பிரசனத்துக்குள் வாங்க. 2வது, நீங்க தேவ பலன் அடையணும்னா பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுமா. நீ பலன் அடையணும்னா பிசாசை எதிர்த்து நில். 3வது, பிதாவை கனம் பண்ணு. பிதாவை கனம் பண்ற எந்த ஆத்துமாவும் பலன் அடையும். 4வது, கடைசியில் சொல்றேன், பின்வாங்காமல் முன்னேறு. சொல்லுங்க, சொல்லுங்களேன். இந்த முன்னாடி தான் சத்தம் வருது, பின்னாடி எல்லாம் சார் சொல்லுங்க சார். பலன் அடையணும்னா என்ன பண்ணணும்? 1வது, பிரசனத்துக்குள் வாருங்கள். 2வது, பிசாசுக்கு ஏத்துனுங்கள். 3வது, பிதாவை கனம் பண்ணுங்கள். 4வது, பின்வாங்காமல். எல்லாம் அந்த முதல் எழுத்து எல்லாம் அந்த பி என்ற எழுத்து தான் வரும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? 1வது, பிரசனத்துக்கு, தேவ பிரசனத்துக்கு வாருங்கள். 2வது, பிசாசுக்கு எழுத்துனில். 3வது, பிதாவை கனம் பண்ணு. 4வது, ஆமா, முன்னேறிக்கிட்டே போ. வெற்றி மேல வெற்றி பெறுவாய். அந்த அபிஷேகம் உன்னை வழி நடத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த நாளுக்காக